வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ்ல தமிழ் இலக்கணம், இன எழுத்துக்கள் சரிங்களா? இப்போ உள்ளதுல தமிழ் இலக்கணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா குடுத்துருக்காங்க. அதுல வந்து சிலபஸ் வைஸ் உள்ள டாபிக் வந்து பார்த்துடலாம். சரிங்களா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா, இன எழுத்துக்கள். இதுல வந்து கீழ என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் தான் இன எழுத்துக்கள் ஆகும் அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 6 மெய் எழுத்துக்களும், 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் அப்படிங்காங்க. இதுல வந்து கீழ என்ன எக்ஸாம் குடுத்துருக்காங்கன்னா, இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, எண்ணு, இட்டு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இன்னு, இர்ரு. இதே மாரி எக்ஸாம்பிள் கீழ குடுத்துருக்காங்க. திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இடையின எழுத்துக்கள் வந்து 6 என்னதுன்னா, இ, இர்ரு, இல்லு, இவ்வு, இல்லை வந்து ஒரே இனமாகும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க இந்த பாடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து என்னதுன்னா, குறில் இல்லாத ஐ என்னும் எழுத்து வந்து ஈ என்னும் என்பது இன எழுத்தாகும். என்பது வந்து ஊ என்ற வந்து இன எழுத்துக்கள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓதல், தூவும் தாளியி அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு குடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து கீழ வந்து கற்றவை கற்றவின்னு சொல்லி இது வந்து சும்மா பாட்டு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மதிப்பீடு என்னன்னா, மெல்லினத்திற்கான இன எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தவறான சொல்லை வட்டமிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து கண்டான், நண்டு, வண்டு அப்படின்னு குடுத்துருக்காங்க. இது எல்லாமே 3 வந்து ஒன் போல இருக்கு. வெண்டான் மட்டும் தான் வந்து தவறான சொல்லே அப்படி இருக்குங்க. சரிங்களா? இது வந்து பிழையான சொல் அப்படின்னு சொல்லி கீழ வந்து தென்றல் அப்படின்னு சொல்லி திருத்தி இந்த இன்னு, இர்ரு அப்படின்னு சொல்லி 3 சுழி எண்ணா, 2 சுழி எண்ணா அப்படின்னு சொல்லி கீழ குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் என்னதுன்னா, அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த அப்படின்னு குடுத்துருக்காங்க. அது வந்து ஆ, இ அப்படின்னு சொல்லி எழுத்துக்களை வந்து காரணம் காட்டி குடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளா. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும். ஊ வந்து இப்புல்லுல வந்து சுட்டாக பயன்படுத்துவதில்ல அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுலயே என்ன எக்ஸாம்பிள் நிறைய குடுத்துருக்காங்கன்னா, அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு அப்படின்னு சொல்லி நிறைய இது குடுத்துருக்காங்க. அதுல இருந்து ஒண்ணு ஒண்ணா பார்த்துடலாமா? அகச்சுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன், அவன், அது, இது அப்படின்னு சொல்லி நீக்கினால் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தருவதில்லை. ஆனா இது வந்து எழுத்துக்கள் வந்து சொல்லின் உள்ளே மட்டும்தான் அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது வந்து அகச்சுட்டாகும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருளெல்லாம் நீக்கினால் வந்து அவன், இவன், அது, இது. இப்போ வன், இன் நீக்கினால் வந்து பொருள் கிடையாது. அதனால அகத்தின் உள்ள சொல்லின் அகத்தை இருந்து பொருள் தருவதால் அகச்சுட்டாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புறச்சுட்டு. புறச்சுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல், இச்சொற்களில் அப்படின்னு சொல்லி இந்த பொருட்களை வந்து இந்த எழுத்துக்களை நீக்கினால் வந்து சொல்லின் வெளியே இருந்து புறத்தை தருவது புறச்சுட்டாகும். இந்த எழுத்துக்களை நீக்கினால் வந்து பொருள் கிடையாது. அப்போ அது வந்து புறச்சுட்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்மை சுட்டு அப்படின்னா, இவன், இவர், இது, இவை, இம்மரம் அப்படின்னு சொல்லி இவ்வீடுன்னு சொல்லி அருகில் உள்ள வந்து சொல்றது வந்து அண்மை சுட்டு. செய்மை சுட்டு அப்படின்னா தொலைவில் உள்ளதை அவள், அவர், அது, அவை, அவ்வீடு அப்படின்னு சொல்லி தொலைவில் உள்ளதை வந்து இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பாக்ஸ்ல உள்ளது என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து இப்போ உள்ளது வந்து பயன்படுத்துவது இல்லை அப்படின்னு சொல்றேன்னா, உவன் இது வந்து பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. அதான் அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கீழே என்னதுன்னா சுட்டு திரிபு. அதாவதுன்னா அம்மரம், இவ்வீடு ஆகவே புறச்சுட்டுகள் என்பதை அறிவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆ, இ அப்படின்னு சொல்லி மாற்றம் பெற்று திரிந்து அந்த, இந்த என வழங்கிடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்பள்ளி, இப்பள்ளி, இந்த பள்ளி அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கற்றவை கற்றப்பின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் வந்து வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ, யா, ஆ, ஔ, ஏ ஆகிய எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. மொழியின் முதல் வருபவை என்னதுன்னா, ஏ, யா, அதாவது பார்த்தீங்கன்னா, எங்கு, யாருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மொழியின் இறுதியில் வருபவை என்னதுன்னா, ஆ, ஓ பேசலாமோ, தெரியுமோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மொழியில் வந்து இறுதியில் வருவது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மொழி முதலும் இறுதியில் வருபவை என்னது அப்படின்னா, ஏன், நீதானே அப்படின்னு சொல்லி முதல்லும் வருது, இறுதியிலும் வருது. நீதானே, ஏன் அப்படின்னு சொல்லி முதல்லும் வருது, இறுதி லாஸ்ட்டும் வருது, ஃபர்ஸ்ட்டும் வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அகவினா. ஃபர்ஸ்ட் அதுல வந்து சுட்டுல பதில் அகச்சுட்டு, புறச்சுட்டு, செய்மை சுட்டு, அண்மை சுட்டு. அதே மாதிரி புறவினா வினாக்கள்லையும் வந்து அகவினா, புறவினா அப்படின்னு சொல்லி அகத்தே இருந்து தருவது வந்து அகவினா. இது வந்து எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, எது, யார், ஏன் அப்படின்னு சொல்லி நீக்கினால் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தருவதில்லை. அதனால இது வந்து அகவினா அப்படின்னு சொல்றாங்க. புறவினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறத்தே இருந்து பொருள் தருவது. அதாவது ஆ, ஓ அப்படின்னு சொல்லி அவனோ, வருவானோ இச்சொற்களில் வந்து வினா எழுத்துக்கள் வருவதால் இந்த எழுத்துக்கள் நீக்கினால் வந்து பொருள் தருவதில்லை. அதனால புறவினா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கற்பவை கற்றபின் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்திருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாமா?
என் வீடு வந்து வந்து அங்கே உள்ளது, அது உள்ளது அப்படின்னு போட முடியாது. அப்போ அங்கே உள்ளது. தம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீர் வந்து எங்கே தேங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யார் அவர் தெரியுமா? யார் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி போட முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உன் வீடு எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வினா விடை வகையில் பொருள்கோள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுல வந்து வினா வகை அப்படின்னா, அறிவினா, அறியா வினா, ஐயா வினா, குரல் வினா, கொடை வினா, ஏவல் வினான்னு சொல்லி 6 வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுல வந்து பாக்ஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. அதோட எக்ஸாம்பிள் அதோட இது எல்லாமே பார்த்துடலாம். சரிங்களா? அறிவினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் விடை அறிந்திருக்கும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இது பண்றது. அதாவது என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த கவிதை வந்து பொருள் யாதுன்னு சொல்லி ஆசிரியர் கேட்டா, இது வந்து அறிவினா. அறியாம இது ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அறிவினா அப்படிங்க. அறியாவினா அப்படின்னா, தன் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அதை கேட்கறதுக்காக வந்து அறியாவினா அப்படிங்காங்க. அதே மாதிரி ஐயவினா அப்படின்னா, ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்கு கேட்கப்படுவது ஐயவினா அப்படிங்காங்க. அதே மாதிரி கொழல் வினா, கொடை வினா வந்து தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு வினாவுது. அதாவது நான் ஒரு பொருளை வந்து வாங்குறதுக்கு வந்து கேள்வி இதை பண்றது. ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி இந்த கடைக்கார்ட்ட கேட்போம்ல, அது புக்ஸ் சென்டர்ல வந்து இந்த புக் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறது வினாவுதல். சரியா? அதே மாதிரி கொடை வினா அப்படின்னா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து வந்து உதவும் பொருட்டு. அதாவது என்னன்னா, என்னிடம் பாரதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதாசன் கவிதைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கறது. அது வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி இப்படி கேட்கறது. ஏவல் வினா அப்படின்னா, நீ இதை செய் அப்படின்னு சொல்லி ஒரு ஏவல் ஏவல் மாதிரி, வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு போய் சென்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எக்ஸாம்பிளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நன்னூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எல்லாத்துலையும் கேட்பாங்க. அறிவு, அறியாமை, ஐயுறல், கொழல், கொடை, ஏவல் தரும் வினா ஆறும் இலக்கார் அப்படின்னு சொல்லி நன்னூல்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுட்டு மறைஞர் ஏவல் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி எனும் என் இறையுறல் இறுதி நிலவிய 5 அப்பொருண்மை நேர்ப்ப அப்படின்னு சொல்லி நன்னூல்கள்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வினா வகைகள் வந்து எத்தனை, அப்புறம் வந்து விடை வகைகள் வந்து எத்தனை அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த வினா வகைகள் அப்படி கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி விடை வகையில வந்து சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்று உரைதல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது சுட்டி கூறிவிடும் என்ன வேணா, கடைத்தறி எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லி வினா இருக்கு, வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி இந்த இடத்த வந்து சுட்டி இது பண்ணி இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுத்து கூறும் விடை அப்படின்னா, கடைக்கு போவாயா அப்படின்னு சொல்லி வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுதல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேர்விடை அப்படின்னா உடன்பாட்டு கூறும் விடை, நீ கடைக்கு போவியா அப்படின்னா நான் போவேன் அப்படின்னு சொல்றது வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏவல் விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. இது செய்வாயா அப்படின்னு சொல்றதுக்கும், நீயே செய்யேன் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதுதான் அது ஏவல் விடை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வினாவிற்கும் விடையாக இன்னொரு வினாவை கேட்பது எப்படி என்னதுன்னா, என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேட்கறதுக்கும், நான் அந்த கேள்விக்கு வந்து நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதான் வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னு சொல்லி. அந்த கொஸ்டின் உள்ளேயே வந்து ஆன்சர் இருக்கு அப்படின்னு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா, வினாவிற்கு விடையாக ஏற்கனவே வந்து நேர்ந்ததை கூறல் அப்படின்னா, நீ விளையாடலையா அப்படின்னு கேட்கறது, எனக்கு வந்து கால் வலிக்கு அப்படின்னு சொல்றது. நான் விளையாடல அப்படின்னு கேட்கறது, எனக்கு தான் கால் வலிக்கு, எப்படி விளையாட அப்படின்னு சொல்றது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உருவது கூறல் விடை அப்படின்னா, வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் அப்படின்னா, நீ வந்து விளையாடலையா அப்படின்னு கேட்கறது, எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும், எனக்கு நீ விளையாடலையா அப்படின்னு கேட்கறது, எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லியிருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இனமொழி விடை அப்படின்னா, வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் அப்படின்னா, உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்கு, எனக்கு வந்து கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு. உனக்கு கதை எழுதுமா தெரியுமா கேட்குது, எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இனிமே வந்து வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.